தமிழ்நாட்டை முதல் மாநிலமா கொண்டு வருவேன்னு பல வாட்டி உறுதி எடுத்த ஜெயலலிதா அவர்கள் 3வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட பணி முழுசா முடியறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போறப்போ முதல்வர், அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த 2 பதவியும் வகிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பொறுப்புகள்ல இருக்கவங்க மறைஞ்சதுனால தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில ஒரு பெரிய வெற்றிடமே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு சட்டசபையில 135 எம்எல்ஏக்கள், டெல்லியில 2 அவைகள்லயும் 50 எம்பிக்கள், இப்படி பெரும்பான்மை இருந்தும் நம்ம தமிழக மக்களுக்கு அதனால என்ன பயன் அப்படிங்கிற கேள்விதான் எழும்புது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே 3வது பெரும்பான்மை கட்சியா இருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாருமே கூவத்தூர்ல கோல்டன் பே அப்படிங்கிற ரெசார்ட்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 12 மாநகராட்சிகள், அதை தவிர்த்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள் தவிர்த்து 31 மாவட்ட ஊராட்சிகளும் இருக்கு. இதுல யாருமே பொறுப்புல இப்போ இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம நகர பக்கம் வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் மேயரும் சரி, அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இப்படி யாருமே அவங்கள பொறுப்புல இல்ல. ஏன்னா போன வருஷமே அவங்களோட பதவி காலம் முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கல அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூழ்நிலை இருந்தாலும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. பொதுச் செயலாளரா இருக்க சசிகலா அவர்களுக்கும் காபந்து முதல்வரா இருக்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்க அந்த ரேக்லா ரேஸ்ல தமிழக மக்களோட கண்ணுல தான் மண் தூவப்பட்டிருக்கு. 1987ல எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா ஜானகி அம்மா அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கோப்பா சேவா இருந்த ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு அணியா பிரிஞ்சு போய் பின்னால கட்சியை தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ஆட்சியும் கைப்பற்றினாங்க. இப்போ 30 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. காபந்து முதல்வரான பன்னீர்செல்வத்துக்கும் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்க சசிகலாவுக்கும் தான் அந்த போட்டி நடக்குது. ஓபிஎஸ் அவர்களுடைய தியானம், அதுக்கப்புறமா நடந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கள்லாம் கூவத்தூர்ல போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த நேரத்துல எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிறது மட்டும் தப்பான விஷயம் இல்ல, உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகளும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பிரச்சனை. ஏன்னா கூவத்தூர்ல இருக்கிறது என்னதான் தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடிநீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை, இல்ல சாலை பிரச்சனை எது வந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். நம்ம சமூகத்துல அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பங்கு இருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவி காலம் போன 2016 முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி அக்டோபர் 25க்குள்ள எல்லாருமே புதுசா நியமிச்சிருக்கணும். ஆனா தேர்தல் தள்ளி போயிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பதவியில யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், இந்த பதவியில இருக்க வேண்டியவங்க செய்ய வேண்டிய பணிகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யாம முடங்கி கிடக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இந்த பொறுப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான விஷயம். இது போல முன்னரும் நடந்திருக்கு. ஆனா அவசர சட்டம் கொண்டு வந்து ஆளுநர் கிட்ட ஒப்புதல் பெற்றாலே இந்த மாதிரி செய்ய முடியும். இதுக்கான வேலைகள் நடந்துதானும் தெரியல, இனிமேல் நடக்குமானும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டுல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாராலையும் செயல்பட முடியல. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்ல, சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய ஐஜியும் இல்ல, அரசோட ஒரு மூத்த ஆலோசகரும் இல்ல, முதல்வரோட தனி பிரிவுல இருக்க வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரியும் இல்ல, காபத்து முதல்வரை காக்க வேண்டிய காவல்துறையும் இல்ல, மொத்தத்துல முழு நேர ஆளுநரும் இல்ல. பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர் தான் இருக்காரு. அதே நேரத்துல தமிழக அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் அழுகிறதுக்கு மெரினால ஒரு சமாதி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க போய் அழுகிறதுக்கு எந்த சமாதி இருக்கு? மேலும் இது போல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு. நன்றி.